எல்லாத்தையும் பண்ணாரு. நீதான் காசு கொடு பத்தாது என்ன கொடு. சரி, சகோதரன் என்னாச்சு? இப்ப குடிச்சு என்ன பண்ணிட்டாரு? சகோதரன் நித்திரை அடைந்து விட்டார். குடிச்சு எங்க போயிட்டாரு? மரணத்தை சந்தித்து விட்டார். அப்போ அவரு இந்த கிராமத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு இந்த கிராமத்துல ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அநேக ஜனங்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க? குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இனிமேல் இந்த மாதிரி ஒரு மரணம் வரக்கூடாது அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? குடிக்காம இருக்கணும். அப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்க குடிக்கும் பொழுது இந்த மாதிரி மரணத்தை நாம் என்ன செய்ய முடியும்? சந்திச்சுட்டே தான் இருக்கணும். அப்போ அதனால நாம் என்ன செய்யறோம்? அன்னைக்கு பார்த்தேன், சாவு டெத் அன்னைக்கு பார்த்தா அந்த இறப்பின் இடத்துல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, சந்தோஷ வீட்டுக்கு போறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போறது நலம். வேணா ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு பங்கனுக்கோ போறதை காட்டிலும் ஒரு மரித்தோர் இடத்திற்கு போறது நலம் என்று யார் சொல்றா? இயேசு சொல்லுகிறார். வேணா அங்க போன அப்புறம் தான் தெரியும் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான், எப்படி செத்தான் யார் சொல்லுவா? அங்க இருக்க ஜனங்கள் சொல்லுவார்கள். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அன்னைக்கு அவருடைய மரணத்தில் அன்னைக்கு பார்க்கும் பொழுது அவருடைய மரணத்தை சுத்தி யாருமே இல்ல. இந்த கிராமத்துல இவ்வளவு ஜனங்க இருக்கிறீங்க, ஆனா யாருமே என்ன செய்யல? அந்த சகோதரனை சுத்தி யாருமே இல்ல. அப்ப அந்த அளவுக்கு அந்த சகோதரன் என்ன பண்ணி வச்சிருக்காரு? இந்த ஊர்ல நல்ல பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அப்ப நாம் உயிரோடு இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். யாருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு, எந்த ஒரு ஜனத்திற்கும் நம்மளால் யாருக்கும் ஒரு தீங்கு செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்யும்படி தேவன் இந்த பூமிக்கு நம்மளை என்ன செய்தார்? படைச்சு வச்சிருக்கிறார். அப்போ அந்த இறப்புல நீ நல்லது செய்திருந்தீன்னா உன்னைய சுத்தி எவ்வளவு ஜனம் வந்திருக்கும்? அநேக ஜனம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்குமா? ஆனா ஏன் வரல? நீ என்ன செய்யல? அந்த பூமியில யாருக்கும் ஒரு நன்மை செய்யவில்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் இருக்கிற காலத்துல உங்களுக்கு சொல்றேன், அவர் மரிச்சிட்டாரு. மரித்தோர் அவர் என்ன செய்யற? நித்திரையா இருக்கிறார், தூக்கத்துல தான் இருக்காரு. அவருக்கு இந்த உபதேசம் போய் என்ன செய்யாது? போய் சேராது. இனி உயிரோடு இருக்கிற நீங்கள், அதாவது உயிரோடு இருக்கிற நீங்கள் கேட்டு நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதுக்காக நீங்க மதம் மாறணும் நான் சொல்லவே இல்லை. நல்லா கவனிச்சிடுங்க, நான் மதம் மாறுங்கன்னு யாரும் சொன்னதில்ல. உங்களுடைய மனசை மாத்துங்க. நீங்க உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு இருக்கலாம், உங்க பிள்ளைகள் குடிச்சிட்டு இருக்கலாம், அநேக உங்க குடும்பத்துல யாரெல்லாம் போதைக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்யும் பொழுது தேவன் அந்த கட்டிலிருந்து விடுவிப்பார். நீங்க ஆரம்பத்திலிருந்து அந்த ஜெபத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுப்பார். இல்ல எனக்கு வேண்டாம், விடுதலை வேண்டாம், என் வீட்டுக்காரர் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? மனம் திரும்பாம அப்படியே இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? மனம் திரும்பாம அப்படியே இருக்கலாம். இந்த கிராமத்துல இது ஒரு சாட்சி. இனிமேல் எந்த ஒரு சகோதரன் இறக்காத படிக்கு நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நல்ல ஒரு அருமையான சகோதரன் நம்மளை விட்டு கடந்து போயிட்டாரு. அந்த சகோதரி எவ்வளவோ அந்த சகோதரனை பார்த்தாங்க, எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளவோ பார்த்தாங்க. வேணா நல்லா கவனிக்கணும். வேற எந்த சகோதரியா இருந்தாலும் அந்த சகோதரனை தூக்கி போட்டுட்டு வேற யாரையாச்சும் என்ன செய்திருக்கலாம்? தாராளமா திருமணம் செய்திருக்கலாம், ஏதாச்சும் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த சகோதரி கடைசி வரைக்கும் அந்த சகோதரன் கூட போராடி போராடி என்ன செய்தாங்க? தோற்று போய் நிக்கிறாங்க. போதுமா? எல்லாத்துக்கும் அது தெரியுமா? ஊருக்கு தெரியுமா? தெரியல, ஊருக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது இப்போ உள்ள கணவர்களுக்கு என்ன செய்ய? ஒரு பாக்கியம். அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது இப்போ உள்ள கணவர்களுக்கு தான் ஒரு பாக்கியம். ஆனா இன்னைக்குள்ள கணவர்களுக்கு மனைவி எப்படி இருக்காங்க? நல்லா சம்பாதிச்சு கொடுத்தாலும் மனைவி கணவனுக்கு என்ன செய்யல? உண்மையா இருக்கல்ல. அதனால இன்னைக்கு நிறைய கணவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த குடிக்கு அடிமையாகி தன்னுடைய ஜீவனை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சகோதரி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. இனிமேலாவது இந்த கிராமத்தை, இந்த பெரணமுள்ளூர் கிராமத்துல நான் இன்னைக்கு இந்த ஜபிப்போம், ஜபித்து ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? அதனால செத்து போயிட்டாரு, இனி என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் பரலோகத்துக்கு வர்றதுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எங்க வர்றதுக்காக? பரலோகத்துக்கு வர்றதுக்காக. வேணா இந்த பூமியில நமக்கு 40 வருஷமோ இல்ல 20 வருஷமோ இல்ல 70 வருஷமோ நமக்கு அவ்வளவுதான் ஆயுசு காலம். ஆனா பரலோகத்துல நமக்கு என்ன இல்ல? மரணமே இல்ல. அப்ப அந்த நித்திய ஜீவனை நாம் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் நாம் என்ன செய்யறோம்? இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில இருப்பதற்காக நாம் இயேசுவை தேடவில்லை. நாம் பரலோகத்தில் போய் அவரோடு சந்தோஷமாக நாம் நோய் இல்லாமல், நமக்கு ஒரு மரணம் இல்லாமல், ஒரு பசி இல்லாமல், எந்த ஒரு துன்பம் இல்லாதபடிக்கு சமாதானமாக இருப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி செல்லுகிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் வழியா ஒருவனும் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க